தேவன் எனக்கு முன்பாக, தேவன் என்னோடு. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. கர்த்தர் நமக்கு முன்னாக போகிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். எப்போது இருப்பார்? எப்பொழுதும் இருப்பார். நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அப்படி என்றால் எதற்காக பயப்பட வேண்டும்? எதற்காக கலங்க வேண்டும்? நம்முடைய சூழ்நிலையோ நாம் எதிர்பார்க்கிற காரியங்களோ எப்படி இருந்தாலும் ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு முன்பாக போவதன் மூலமாக கோணலான பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவார். எதிராக இருக்கிற ஆபத்துக்களை எல்லாம் நீக்கி விடுகிறார். அவர் நம்மோடு கூட நடக்கிறார். நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அப்படி என்றால் நாம் தைரியத்தோடு பலத்தோடு தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும். அன்பின் பரம தகப்பனே, எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். இதை ஒரு மனிதனும் செய்ய முடியாது கர்த்தாவே. ஆனால் தேவனாகிய உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். முன்பாக செல்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. பயமில்லை, கலக்கமில்லை, தைரியத்தோடு சாட்சியாக வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன்.